ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வட தமிழக கடலோர பகுதியை விட்டு விலகி ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்றும் கணிப்பு. வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இதர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 25ஆம் தேதி வரை மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 2 கோடியாவது பயனாளிக்கு மருந்து பெட்டகம். ஈரோடு மாவட்டம் கதிரம்பட்டி அருகே பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அண்டை மாநிலத்தின் கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதை கூட முதலமைச்சர் எதிர்க்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். வளமிகு தமிழ்நாடு யாருடைய குப்பை தொட்டியும் அல்ல என்றும் வலைப்பதிவு. தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டது என்றும் விமர்சனம். போதைப் பொருள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ எல்லா பகுதியிலும் கஞ்சா கிடைக்குது. கஞ்சா போதைக்கு அடிமையானவே மீண்டே வர முடியாது. இந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவனால்தான் இந்த கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, வழிப்பிரிவு நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடப்பதற்கு காரணம் இந்த கஞ்சா. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆர்ப்பாட்டம். அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட வேண்டாம், வலிக்காமல் வலியுறுத்தக்கூட இபிஎஸ்க்கு மனமில்லை என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். அமைதியோ அமைதி என ஆழ்ந்த உறக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றுவதாக ஆட்சிக்கு வந்த திமுக கடன் வாங்குவதிலும் வட்டி கட்டுவதிலும் முதன்மை மாநிலமாக மாறியுள்ளது. ஆண்டுக்கு 54,676 கோடி ரூபாய் வட்டி கட்டும் நிலை தொடர்ந்தால் தமிழக அரசு திவாலாகிவிடும் என்றும் ராமதாஸ் பேட்டி. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள கேரள மாநில மருத்துவ கழிவுகளை 3 நாட்களில் அகற்ற வேண்டும். கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து அகற்றி உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க அனைத்து ஆட்சியர்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஈசிஆரில் மாடுகள் படுத்திருப்பதை தாங்களே நேரில் பார்த்ததாக நீதிபதிகள் கருத்து. மாடுகளை வளர்க்கும் இடம் இல்லாவிட்டால் மாடுகளை வளர்க்கக்கூடாது என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தல். சாலைகளில் நடமாடும் மாடுகளால் வாகன ஓட்டிகளுக்கும் ஆபத்து, அந்த கால்நடைகளுக்கும் ஆபத்து என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்றும் கருத்து. சென்னை தீநகரில் உள்ள HDFC வங்கி கிளையில் ஊழியருக்கு வெட்டு. வங்கிக்குள் நுழைந்து வெட்டிய முன்னாள் ஊழியரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த சக ஊழியர்கள். அம்பேத்கர் குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்த அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம். கூடிய சில நிமிடங்களிலேயே நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. மக்களவை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு எம்பிக்கள் ஒரே நேரத்தில் வெளியேறியதால் நாடாளுமன்ற நுழைவு வாயில் அருகே தள்ளுமுள்ளு. ராகுல் காந்தி தள்ளிவிட்டதால் தான் கீழே விழுந்து காயமடைந்ததாக பாஜக எம்பிக்கள் இருவர் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக கூட்டணி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒரே இடத்தில் போராட்டம். அம்பேத்கருக்கு ஆதரவாக மாறி மாறி முழக்கம், தள்ளுமுள்ளு. நாடாளுமன்ற நுழைவு வாயில் அருகே பாஜக எம்பிக்கள் தன்னை சூழ்ந்து மிரட்டி தள்ளிவிட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மிரட்டல்களுக்கு ஒருபோதும் அடிபணிய போவதில்லை என்றும் திட்டவட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பிக்கள் மீது ராகுல் காந்தி தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறி பாஜக சார்பில் காவல் நிலையத்தில் புகார். கொலை முயற்சி, கொடும் காயத்தை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய மனு. எம்பிக்களுக்குள் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு விவகாரத்தை எழுப்பி மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் அமளி. கூச்சல் குழப்பம் நீடித்ததால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு.
நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி தன்னை தள்ளிவிட்டதாக நாகாலாந்து பாஜக பெண் எம்பி குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் நட்டா வலியுறுத்தல். நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயன்ற போது பாஜக எம்பிக்கள் கையில் கம்புடன் தன்னை தடுத்து நிறுத்தினர். தன்னை தள்ளிவிட்டு அவர்கள் மிரட்டியதாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கூட்ட நெரிசலாக இருப்பதால் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு பாஜக எம்பிக்கள் பாதுகாவலர்கள் கூறியதை ராகுல் மதிக்கவில்லை. வேண்டுமென்றே கூட்டத்திற்குள் நுழைந்து அடியால் போல எம்பிக்களை தள்ளிவிட்டதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சௌஹான் குற்றச்சாட்டு. மும்பையில் 13 பேர் உயிரிழந்த படகு விபத்தில் பயணித்தவர்களுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுக்கப்படவில்லை என புகார். உயிர்காக்கும் உடை அணிந்திருந்தால் உயிரிழப்புகள் குறைந்திருக்கும் என்றும் தகவல். சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்த பின் ஆஸ்திரேலியாவிலிருந்து நாடு திரும்பினார் ரவிச்சந்திரன் அஸ்வின். சென்னையில் உள்ள இல்லத்தில் உற்சாக வரவேற்பு அளித்த குடும்பத்தினர். சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெற்றாலும் IPL போட்டிகளில் தொடர்ந்து விளையாடப் போகிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தொடர விரும்புவதாகவும் சுழற்பந்து வீரர் அஸ்வின் பேட்டி. I think that part of me is still burning bright. I'm going to play for CSK and don't be surprised if I try and aspire to play for as long as I can. I mean, I don't think Ashwin the cricketer is done. I think Ashwin the Indian cricketer has probably called it time. That's it. புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்வதற்கு முன் உணர்ச்சி வசப்பட்டு நன்றி தெரிவித்த கன்னட நடிகர் சிவராஜ்குமார். ரசிகர்கள் மற்றும் நலன் விரும்பிகளின் அபரிமிதமான அன்பு மற்றும் ஆதரவால் நலமுடன் திரும்புவேன் என பேட்டி.